லாஃபியர் இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். சி அந்த அங்க யாருமே போல பிக் பாஸ் ஹவுஸ்க்கு ஓகேங்களா? அதே மாரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு வாரம் ஒண்ணுமே டீலக்ஸ் ஹவுஸ்ல எதுவுமே பண்ணல. ஒரே நாள்ல 5 மணி நேரத்துல, அது ஒரே நாள் கிடையாது. ஒன்லி 5 ஹவர்ஸ் நான் லைவ் ஃபுல்லா பார்த்தேன். அப்படியே எல்லா பிபியும் ஹவுஸையும் டர்ன் பண்ண வச்சால்ல, அங்க வந்து அவ பண்ண கேம் ரைட்டா? தப்பா? அந்த ஆர்கியுமென்ட்டே வேணாம். நீ உள்ள எதுக்கு போயிருக்கியோ, அத அவ செஞ்சா. இன்னொன்னு வந்து நாங்க யாருமே கமருதீன் போன வாரம் கமருதீன நாங்க அவங்க நீங்க சொன்னதுக்கு நாங்க ஆன்ஸர் பண்ணோம். டாபிக் எடுக்கல. ஏன்னா, அவரோட கேம் பிளே மாறியிருக்கு. நாளைக்கு இன்னும் வேற யாராவது மாறுனா, நாங்க கண்டிப்பா அவங்களையும் நாங்க பேசுவோம். இந்த இடத்துல கமருதீனுக்கும், பாருக்குமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் போயிருக்கு. 2 பேரும் நெறைய கான்வர்சேஷன் பண்றாங்க. கமருதீனே வந்து உன்னோட 2 பேருமே நல்லா உன்னோட கேம் இப்படி, உன்னோட கேம் இப்படி. நீ கோவப்படாதன்னு நெறைய இடத்துல பாரு சொல்லியிருக்கா. நீ வேர்டிங்ஸ் வார்த்தைய விட்ற அது தப்புங்கிறத நெறைய இடத்துல ஈவன் நைட்டு கூட அவங்க பேசினத நான் பார்த்துருக்கேன். நீ நல்லா விளையாடுற. கோவப்பட்டு வார்த்தைய மட்டும் விடாத அப்படின்னு அவ சொல்லியிருக்கா. சரிங்களா? அதனால நாங்க கமருதீன் யாருக்கும் அகெயின்ஸ்ட்லாம் இல்ல. சரிங்களா? ஹனீஃபா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க பேசுங்க. வந்து பிக் பாஸ் வந்து வெறும் டாஸ்க் மட்டும் வச்சு ஷோ கிடையாது. உங்களோட கிரியேட்டிவிட்டி காட்டுறதுக்கும் உங்களுடைய பர்சனாலிட்டி காட்டுறதுக்கும் இது எல்லாமே அடங்குனது தான் பிக் பாஸ். வெறும் டாஸ்க் மட்டும் வச்சு ஜெயிச்சுட்டு போயிடலாம்னா முடியாது. அந்த பர்சனாலிட்டியே மெயினா பார்க்கக்கூடிய இதுதான் இந்த ஷோ அப்படின்னு கிடையாது. இந்த சர்வைவல் மாதிரிலாம் கிடையாது பிக் பாஸ். எல்லாமே அடங்கும். நீங்க சமைக்கிறீங்களா, வீட்டு வேலை செய்றீங்களா, எல்லாமே பார்க்கக்கூடிய இதுதான். நீங்க வெறும் டாஸ்க் மட்டும் வச்சு பிக் பாஸ் கிடையாது. ரெண்டாவது பிஹேவியரும் இங்க அடங்கும். நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க, மத்தவங்களை எப்படி நீங்க மதிக்கிறீங்க, நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க, எல்லாமே தானே அடங்கும். வெறும் டாஸ்க் மட்டும் வச்சுட்டு நீங்க எப்படி நீங்க சொல்ல முடியும் சொல்லுங்க. அப்ப விஜய் பார்வதி நீங்க சொல்றீங்க அந்த பொண்ணு மேல மேபி இருக்கலாம், எக்ஸ்போஸ் பண்ணிச்சு. அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. எல்லார பத்தியும் புட்டு 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 வச்சிருச்சு. அது நீ சொன்னது யாராச்சும் மறுக்க முடியுமா? அது என்னமோ பண்ணிட்டு போகுது. ஆனா அது ஒருத்தவங்க பத்தி சொன்னதை உங்களால மறுக்க முடியுமா? முடியவே முடியாது. அது எல்லாமே புட்டு வைக்குது. அதை எப்படி நீங்க மறுக்க முடியும்? அப்ப கம்ருதீனை பத்தி சொல்லும்போது கூட கம்ருதீனோட சபரி இவங்க எல்லாமே விஷந்து. அப்ப கூட கம்ருதீனை வந்து அந்த அளவுக்கு ஒண்ணு இது பேடா இது இல்லாம, இந்த திவாகர் இல்லாமலாம் பிக் பாஸ் இந்த ஷோ ரன் ஆற மாதிரிலாம் தெரியல. அவங்கள மையப்படுத்தி தான் இந்த ஷோவே போகுது. அவங்கள சுத்தி தான் இந்த எங்க சுத்தினாலுமே அங்கதான் வந்து நிக்கிறாங்க. இந்த ஷோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பிக் பாஸ் காரு துப்பி இருப்பான். கேப்டன்சி சரியில்லை. என்ன ஏன் சரியில்லைன்னா, அவனை மட்டும் சொல்லல, இந்த ஷோவே துப்பி இருப்பான். காரு துப்பி இருப்பான். நீங்க என்ன சுவாரஸ்யமா எடுத்துட்டு போறீங்க போடுறீங்க எல்லாமே கேட்டிருப்பான். வேற எப்படி கேட்டிருப்பாரு? இத்தனை சீசன் இல்லாம இந்த சீசன் வந்து எதை இந்த சீசன்ல எந்த தனித்துவம் இல்ல, அவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்குன்னு சொல்லிருப்பான். ஏன்னா அவங்க 2 பேர் மட்டும் தான் ஏதோ பண்றாங்க, வேற எதுவுமே யாருமே எதுவும் பண்ணல. அதுதான் உண்மை. அது சொல்றதா கைத்துக்கும். ஆஷிக் பேசுங்க. மாதவன் அடுத்தது பேசுங்க. ஹாய் அடுத்தது ஹேமக்கா. ஹாய்க்கா. போஸ்ட் உங்களை பேசுறியா? ஹாய் சொல்றாங்க. ஹாய் 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 ஹாய். ஆஷிக் நீங்க பேசுங்க, நான் பேசுறேன் அப்புறம். கான்செப்ட்ல நீங்க சொன்னீங்க பார்வை பத்தி. ஆனா அவங்க கேம பார்க்கும்போது சத்தியமா சொல்றேன், ரொம்ப அதாவது இட்ஸ் மீன் எப்படி சொல்லலாம்னா 2 விஷயங்கள் இருக்கு. அந்த 2 விஷயங்கள் நான் சொல்லலாம். இதுக்கு ஆப்போசிட் பாயிண்ட் தான் சொல்லுங்க தாராளமா. அதுக்கு நான் சொன்னதுக்கு அப்புறம் ஒண்ணு, அவங்க கன்னிங் கேம் மோசமா ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா பின்னுக்கு போய் இந்த புறம் பேசுறது, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுதான் நிக்குது மைண்ட்ல. எல்லாமே வந்து பாக்குறேன், லைட்டா பாக்குறேன், ரொம்ப பாக்குறது இல்ல. அதுக்கு தெலுங்கு பிக் பாஸ் போயிட்டேன், இது வேண்டான்ட்டு. இந்த கேம் பார்த்தாலே நம்ம கிரிட்டிக்கா இருக்கு டோட்டலாவே. அது பரவாயில்ல, 6, 7, 8 பரவாயில்ல. இந்த கேம் சுத்த மொக்க. ஓகே, உங்க செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து நீங்க சொல்றீங்க கமர்தீன் வந்து அவரோட கேம் வந்துட்டு போதான் தெரியும். ஆனா இவங்க பண்றது ஃபுல்லா காசிப். பேக் சைட்ல போய் பேசுறதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சார் நீங்க எதை பேக் சைட்ல இருந்து பேசுறதுன்னு சொல்றீங்க? ஒரு அனலைசிஸ் பண்றதா பேக் சைட்ல இருந்து பேசுறதுன்னு சொல்றீங்களா? ஏதாவது பாயிண்ட் அவுட் பண்ண முடியுங்களா? அனலைஸ்ன்றது அது அவங்க மைண்ட்குள்ள வச்சுக்கிறது. அடுத்தவங்களுக்கு புலம்புறது வேற. புலம்புறது இல்லைங்க சார், அது டிஸ்கஷன். எல்லா பிக் பாஸ்லயும் பார்த்து லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா
ஒரு கேங் இருக்கும். அவங்க வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது தப்பில்ல. ஏன்னா, அதுதான் கேம். இது வெளியில இருக்கவங்கள பத்தி பேச முடியாது. 20 பேருக்குள்ள இருந்தோம்னா, அதுல ஒரு கேங் ஃபார்ம் ஆச்சுன்னா, அவங்கள பத்தி அவங்க அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்ப இல்ல சிஸ்டர், நீங்க இத்தனை பிக் பாஸ் பாத்திருக்கீங்கல்ல, ஓகே. 8 பாத்திருக்கீங்கல்ல, 8 பாத்திருக்கீங்கல்ல, 8ல சொல்லுங்க. 8 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த காசி பேசுறது இந்த இதெல்லாம் காட்டும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 நாள் தாண்டி தான் காசிப் அந்த இதெல்லாம் காட்டுவானுங்க. ஆனா இப்போ டோட்டலா வெளியே வருது. எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு கண்டென்ட் கிடையாது. சார் சொல்லுங்க சிஸ்டர். அவங்களுக்கு ஆ சொல்லுங்க. நீங்க ஏதோ பேச வரீங்களா? இல்ல நான் சொல்லணுமா? நீங்க சொல்லுங்க பாருங்க. ஓகே. இங்க பாருங்க. இந்த இந்த பிக் பாஸ பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு எல்லா 5 ஃபிங்கர்ஸும் சேமா இருக்காது. ஒவ்வொரு பிக் பாஸ்ல ஒவ்வொரு கன்டென்ட் வரும். ஒவ்வொரு பிக் பாஸ்ல ஒவ்வொரு விஷயத்த நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்ப 7ல பார்த்தீங்கன்னா, புல்லிங்க வந்து எதுக்குற மாதிரி இருக்கும். 8ல வந்து அது ஒரு வேற ஜோன்ல போறது. இந்த மாதிரி ஜாக் ஃபர்ஸ்ட் இந்த மாரி ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு டிஃபரா இருக்கும். எல்லா பிக் பாஸும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா, அது பிக் பாஸ் பார்க்கறதுல யூஸே இல்ல. அது ஒரு பிக் பாஸ்ல ஒரு மெசேஜ் கண்டிப்பா இருக்கும். சரி இங்க சிஸ்டர் வந்து நீங்க சிஸ்டர் காசிப் பேசுறீங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப காசிப்னா அது காசிப் இல்லைங்க சார். ஒருத்தர பத்தி அனலைஸ் பண்ணிட்டு சொல்றாங்க. அது வந்து இன்னொருத்தர் மூலையில போய் இல்ல திணிக்கிறது சிஸ்டர், கிடையாது. ஒரே ஆள்கிட்ட இல்ல சிஸ்டர், ஒரே ஆள்கிட்ட பேசுறது காசிப் தான். ஒரே ஆள்கிட்ட போயிட்டு எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே 2 இருக்கிறது பேர் அது தான் காசிப் சார் தான். பேசுறாங்க. பார்வதியும் பேசுறா, திவாகரும் பேசுறாரு. அவங்க ஒரு கேங் ஃபார்ம் ஆயிருக்காங்க. காசிப் தானே. இல்ல அது பேர் காசிப் தானே சிஸ்டர், நீங்க சொல்லுங்க. சார் காசிப்னா என்ன நீங்க மீன் பண்ணுங்க காசிப்னா என்ன? எத நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இது நம்ம நான் இத தமிழ் அனலைசிஸ்ன்னு சொல்லுங்க. சொல்றேன். இத காசிப்ன்னு நான் சொல்ல மாட்டேன். இத வந்து ஒரு அனலைசிஸ் இல்லாத ஒரு விஷயத்த இன்னொன்னு சொல்லி அந்த நான் மாரி தான். சொல்லிக்கிறேன். நடுவுல இன்டர் பண்றேன்னு நினைக்காதீங்க. கனி மூஞ்சி மேல காரி துப்பிருக்கும் பிஜே பார்வை. இது எப்படி பாக்குறீங்க? அதுக்கு பேர் காசிப்பா? கனி சொல்லுங்க. கனி செய்யறத மூஞ்சி நேரம் டைரக்டா சொல்லியிருக்கோம். அவங்க மல்லிப்பட்டு போயிருப்பாங்க. அவங்க தான் காசிப்பு பண்றாங்க தவிர்த்து, இவங்க வந்து அவங்க செய்யறத புட்டு 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 வைக்கிறாங்க. இது எப்படி நீங்க காசிப்புன்னு எடுத்துப்பீங்க? புரியல. இல்ல bro, அவங்களுக்கு ஏதாச்சும் இருங்க bro. குழிய நோண்டுற மாதிரி வைக்கலாம். நீங்க ஏதாச்சும் யோசிச்சீங்கன்னா நீங்க சொல்லலாம். அவங்க செய்யறத அழகா அவங்களுக்கு டபுள் ஃபேஸ் இருக்கு. ஒரு இடத்துல இப்படி பண்றாங்க, இன்னொரு இடத்துல இப்படி பண்றாங்கன்னு அழகா சரி bro, அவங்க நீங்க வந்து சொல்றது ஓகே bro. இல்ல இல்ல நீங்க இரு இல்ல சொல்ல முடிச்சிருங்க, வரீங்களா? முடிச்சிருங்க. அது ஏன்னா ஓவர்ல போய் செஞ்சீங்களேன். நான் பேசுறது உங்களுக்கு புரியாது. நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு நீங்க புரியாது. பேச நீங்க முடிச்சு தயவுசெய்து நான் ஃபுல்லா பேசுறேன். பேசி முடிங்க. யா அப்புறம் யா நான் பேசுறேன். கோகோஸ்ட் ஏதோ சொல்லணும் ஆக்சுவலா விரும்புறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இது டாபிக் என்ன இருக்கு நம்ம பேசிடலாம். ஏன்னா, இதே வந்து நான் இது 3வது தடவை கேட்டுட்டு இருக்கேன். லைக் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் கிட்ட இருந்து ஒரே எஸ் டாபிக் மம்தா சொல்லுங்க. மல்கா போயிட்டு இருக்கு. மறுக்கா போயிட்டே இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு என்ன நடந்துச்சு அது கூட பேசலாம். பிகாஸ் ஒரே டாபிக் ஓகே 1 டைம் 2 டைம் 3 டைம் இது அப்படியே கண்டினியூவா ஆயிட்டு இருக்கு. ஸோ கன்சிடர் பண்ணுங்க. யா பேசுவோம். ஓகே ஓகே. ஓகே. ஹேமாக்கா, ஹேமாக்கா யா சொல்லுங்க. அக்கா, அடுத்தது நீ தெலுங்கு பிக் பாஸ் போயிருக்கா? பேசாம இல்ல அந்த இல்ல ஸ்பேஸ் போட்டு தெலுங்கு பிக் பாஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். அங்க ஆயிஷாவும் எல்லாருமே நல்லா தான் பண்றாங்க. ஆயிட்ட அதுல கதையில ஃபுல்லா அங்க போயிட்டு நான்லாம் அங்க போயிட்டேன். டோட்டலா யா அங்க யா போயிட்டேன். யா சாமி. ஓகே ஓகே. நான் அதையுமே தான் பாக்குறேன். இப்ப அன்னைக்கு கண்டென்ட் நான் ஒண்ணு இருந்துச்சு. சொல்லட்டா? இங்கதான் ஒண்ணுமே இல்லைன்னு போயிட்டீங்களா? அப்ப எதுக்கு இங்க இருந்து பேசுறீங்க? அதத்தான் புரியல. சொல்ல வரேன். இங்கேயுமே இன்னைக்கு ஃபுல்லா கண்டென்ட் இருந்துச்சு. நெறையாவே இருந்துச்சு. ஆம், நெறைய பிளேஸ் இருந்துச்சு. பேசுறதுக்கு இருக்கு. மத்தவங்க பேசட்டும். உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. மத்தவங்க பேசட்டும். அக்கா பிடிக்கும்னு சொல்லக்கா, நான் சொல்ல வர்றது இல்ல டைம் ஆகுது. ஓகே, ஓகே, ஓகே. நீ இண்டிவிஜுவல் மியூட் போட்டுக்கோ. நான் மியூட் போடுறேன் டக்குன்னு வந்து 2மே பக்கத்துல பக்கத்துல இருக்கு. மியூட்டும் ரிமூவும். ஆக்சிடென்ட்டா அது வேற பண்ணி பண்ணி விட்டுறேன். தெலுங்கு பிக் பாஸ் நல்லா இருக்கா? மலை சார் மலை பேசுங்க. நான் வந்து ஒண்ணு இங்க கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். இங்க எஸ். வர்றவங்கலாம் என்ன நெனைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து விஜே பாருக்கு சப்போர்ட் பண்றோம்னு நெனச்சு தான் பேசவே வர்றாங்க. இந்த வாரம் விஜய் பாரு நல்லா பண்ணாங்கன்னு நம்ம பேசுறோம். அடுத்த வாரம் அது தப்பு பண்ணுச்சுன்னா, அதையும் நம்ம போட்டு அடிக்க தயங்கவே மாட்டோம். இது கண்டிப்பா. வந்து ஒரு ஃபேண்டம் ஃபைட் மாரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வந்து இது அந்த மாரி இல்லையா? இப்ப ஹேமா வந்து பாருக்கு சப்போர்ட் பண்றேன், ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணேன்னு ஸ்டாண்ட் எடுத்தா, இங்க நெறைய பேர் வரவே மாட்டாங்க. இங்க வந்து யாரு இந்த வாரம் நல்லா பண்றாங்க, அவங்கள பேசுறோம் அவ்வளோதான். அடுத்த வாரம் இன்னொருத்தர் நல்லா பண்ணா, அவங்கள நாங்க பேசப் போறோம். அப் இப் அடுத்த வாரம் பாரு தப்பு பண்ணுச்சுன்னு தோணுச்சுன்னா, பாருவ போட்டு அடிக்க தான் போறோம்.
அவ்வளவுதான் இந்த ஸ்பேஸ். ஆனா நீங்க இங்க வந்து நாங்கெல்லாம் என்னமோ பாருக்கு கொடி பிடிக்கிறோம், திவாகர் கொடி பிடிக்கிறோங்கிற எனக்கு சரியா படல. அத மட்டும் தான் கிளாரிஃபை அதான் பண்ணணும்னு அதான் அதான் நினைச்சேன் அதான் சாரிக்கா சாரி ஃபார் இன்டர்ஃபர். நான் வந்து அப்படி வந்து எல்லாரையும் மீன் பண்ணி நான் பேசல. எனக்கு எல்லாமே தெரியும். நான் எல்லாரையும் மீன் பண்ணி பேசல. அவங்க பாருக்கு கொஞ்சம் ரைட சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதான் அவங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தப்புன்னு சொல்றேன். இல்ல நீங்க தெலுங்கு பிக் பாஸ் ஏன்னா போயிட்டீங்க. தமிழ் வந்துட்டு பிக் பாஸ் ஒன் செகண்ட் மம்தா முடிச்சு விட்டுறேன். நீங்க தெலுங்கு பிக் பாஸ் போயிட்டீங்க. தமிழ் பிக் பாஸ்ல இப்போதைக்கு ரூலிங் பண்றதோ நெகட்டிவா பாசிட்டிவா அந்த பொண்ணு தான் கேம் ஆடுது. தூக்கி போட்டு தான் மிதிக்கிறோம். இன்னைக்கு அந்த பொண்ணு வந்துட்டு அவ்ளோ தற்பெருமை பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட் எல்லாம் செம்ம வேலிடா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் சொல்லுச்சு பாத்தீங்களா ஒரு பாயிண்ட். அதாவது கேப்டன்ஷிப் டாஸ்க் வெளிய வந்து அந்த ஹால்ல பேசுச்சு. கார்டன் ஏரியால. அதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. நாங்க அதுக்குமே நான் போட்டிருக்கேன் நானு. ஏம்மா எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ற, விஷம்னு சொல்ற. அப்ப நீ யாருன்னு கேட்டிருப்பேன் நானு. நான் அது போஸ்டாவும் போடுறோம், பேசவும் செய்றோம். அப்ப கேமர் இப்போதைக்கு தமிழ் பிக் பாஸ்ல யாரு? சொல்லுங்க. மத்தபடி செயல்பாடுகள்லாம் இது இல்ல. இவ டாஸ்க்ல வின் பண்ணலாம். ஆனா பேச்சு மக்கள் எங்க பாக்குறாங்க? பேச்ச தானே காமிக்கிறாங்க. டாஸ்க்ல வின் பண்ணா அவனுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு எலிமினேஷன் ப்ரீ பாஸ் கிடைக்கும். அவ்வளவுதான் நாங்க கமருதீன பாக்குறோம். ஆனா கமருதீனோட வார்த்தைகள் வந்து கம்மியா இருக்கு இப்ப. முன்னைக்கு விட இப்ப கம்மியா இருக்கு. அப்ப அதையும் நாங்க நோட் பண்றோம். இப்ப கமருதீன் அவருக்கு பிடிச்சிருக்கு. அவர் டிஃபெண்ட் பண்ணி பேச வராரு. உங்களுக்கு விஜய் பார்வதி நீங்க வெறுக்குறீங்க. அன்ரு வந்துட்டு விஜய் பார்வதி பிடிச்சிருக்கு. கேமருக்கு எல்லாருக்கும் விஜய் பார்வதி பிடிக்குங்க. ஏன்னா அவ வந்து இப்பதான் அவ வந்துட்டு சரியா நாலேட்ஜ்ல ஆள் வந்து உள்ள வரணும். வந்துட்டா செம்மையா போகும் கேம். அவ்வளவுதான். இது ஜஸ்ட் கேம். இதுதான் ஷோ தான். பானு பேசுங்க. இல்ல சுபா பேசட்டும். நான் பேசுறேன். நானும் பேசணும். சுபா இதுல 2 பேசுங்க. பேர் ஏன்னா பத்தி ரொம்ப நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. இது ரொம்ப நேரமா இது போயிட்டு இருக்கு. 2 பேர் பத்தி சொல்லணும். ஒண்ணு திவாகர் வந்து இன்னைக்கு வந்து 2 நாளா கொஞ்சம் அமைதியா இருக்க மாரி இருந்தது. ஆனா இப்ப டின்னர் டாஸ்க்ல அவங்க எல்லாத்தையும் காமிக்கிறப்போ ஒரு ரியாக்ஷன் ஆக்ட் பண்ணி காமிச்சார்ல. அது லாஸ்ட்டா அந்த ஷோ எண்ட் பண்றப்ப கொஞ்சம் ஃபன்னா இருந்தது. இன்னொன்னு வந்து அகோரியோட ஃபோன் கால் இது வந்து அவனோட ஆக்டிங்கையும் காமிக்கிற மாரி இருந்தது. அது நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஒரு இடத்துல கூட தடுமாறாம அவன் என்ன பேசணும்னு நெனச்சானோ, அத கிளியரா ஃபோன் கால் மாரி பேசியிருந்தான். அ அதுவும் நல்லா இருந்தது. அவங்க 2 பேரையும் இந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணணும்னு நெனச்சேன். அத ஆமா சுபா, நானும் பார்த்தேன். பேசுங்க திவாகர் ஹனீஃபா. ஏன் இப்ப வர வர அமைதியாயிட்டான்னு தெரியல. அவரு ஆக்டிங்கே கம்மி பண்ணிக்கிட்டார்ல இந்த 2 நாளா. யாரு? ஹனிஃபா திவாகர். ஆ ஓ ஏன் ஹனீஃபா. ஹனிஃபா இல்லக்கா. இல்ல 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 அது வந்து கொஞ்சம் வந்து இப்ப டாஸ்க் எல்லாம் போகுதுல்ல. ஃப்ரீ டைம் தான். நம்ம வந்து ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது அந்த இதெல்லாம். இது வந்து டாஸ்க் இருக்கும்போது அது எது மெயினோ அதுக்கு தான் பாக்குறாங்க. அப்போ வந்து நீங்க நல்லா நோட் பண்ணணும். அப்போ வந்து டாஸ்க் பண்ண சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது ஏதோ கிரிஞ்சு பண்ணி இன்னைக்கு கூட தானே பண்ணாரு அஜித் மாதிரி ஏதோ ஆமா, ஆமா. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும். ஆமா இப்ப முடிஞ்சு டாஸ்க் முடிஞ்சுச்சு. திருப்பி வந்துட்டாரு என் தலைவர் ஃபார்முக்கு. வேற எதுவும் இல்ல. இது அதுக்காக கை தூக்கல. ரெண்டாவது ப்ரோ இவன் கமருதீன் கூட சூப்பரா பண்ணியிருந்தான். அந்த கொக்கி குமார் அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தான். அது கமருதீன் மாரி இந்த இந்த கானா கலையரசன் நல்லா அவரோட பண்ணியிருந்தாங்க. அவரோட இது கூட இன்னைக்கு நல்லா இருந்ததுல. இதுக்குள்ள வந்தோனே எதார்த்தமா ஆமா சொல்லுவாரு. ஃபேமிலிக்கு பேசுறோங்கிற இடத்துல கூட, நான் இங்க வந்தோனே உங்கள எல்லாம் மறந்துட்டேன். என்ன என்ன ஞாபகம் வரையிலலாம் உங்ககிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மத்தவங்களா இருந்தா, ஆ நான் இங்க ரொம்ப மிஸ் பண்றேன். என்னால இருக்கவும் முடியல. அந்த மாரி ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட். சொல்லியிருப்பாங்க. இவரு அந்த சாப்பாடு ஃபுட் வேஸ்டேஜ் எல்லாம் வந்து சாப்பாடு கிடைக்காததெல்லாம் பத்தி கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாரு. "நீ சாப்பாடு செஞ்சு வச்சு காத்துட்டு இருப்ப. ஆனா நான் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டு வந்துருவேன். இப்ப அதோட அருமை என்னன்னு எனக்கு தெரியுது." அந்த மாரி மெசேஜ் சொன்னதெல்லாம் இன்னைக்கு ஓகேவா இருந்தது. அவரு பண்ணியிருக்கீங்க நாகா. சரி ஒன் திங் நேற்று எந்த செஷன் பார்த்தீங்களான்னு தெரில. நேற்று ஜாம் பண்ணிருந்தாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்தது வினோத்தோடதுல. ஸோ அந்த இதுவுமே மைட் பி நோட் பண்ணாங்க. இன்னைக்கு மைட் பி சம் ஜாமிங் செஷன் எதிர்பார்க்கலாம். ஒன் திங் என்னன்னா அவருக்கு ஒன்னே ஒன்று தான் நான் பார்த்த வரைக்கும். அவரு அது கேமோட அது அது கரெக்டாக புரிஞ்சுக்க முடியல. மற்றபடிக்கும் இந்த இவனை அட்டாக் பண்ணணுன்னா பட் போக போக தான் பார்க்கணும். அட்லீஸ்ட் இந்த வீக் நீங்கள் என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ஃபேன் ஃபாலோயிங் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யாருக்கு? நம்ம வினோத்துக்கு. அந்த காம்போவும் நல்லா ஹிட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு என்ன சொல்கிறான், இவங்க வின் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் இவங்களு இப்போ இப்போ உள்ள எல்லாம் இப்போ வைல்ட் கார்டு இப்போ இவர் போட்டிருக்காரு ட்வீட்
நெக்ஸ்ட் வீக்லேருந்து வைல்ட் கார்டுன்னு. ஸோ வைல்ட் கார்டு போய் என்ன பண்ணணும், ஒரு 10 பேர்த்த அடிச்சு அந்த 10 பேர் திருப்பி ஒன்று அட்டாக் வைல்ட் கார்டு அட்டாக் பண்ணும்போது அவனும் ஸ்ட்ராங் ஆகணும், இவனும் ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வைல்ட் கார்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். திருப்பி இவனும் வைல்ட் கார்டும் போயும் கேமை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க கூடாதுன்ட்டு என்னோடது. உங்களோட தாட்ஸ் என்ன? ஆனா ஒயில்ட் கார்டு வந்தா அது அந்த பண்ண மாட்டாங்க. பேசிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க யாருக்கு பேர் இருக்கோ அவங்க கூட போய் மிங்கிள் ஆகணும்னு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க ஒரு சில பேர். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த இடத்துல ஒரு கேம் பிளே பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்போசிட்டா பண்ணுவாங்க. அவங்கள டவுன் பண்ணணும்னு நினைச்சு ஒரு சில பேர் பண்ணுவாங்க. இதுதான் மேக்சிமம் பண்றாங்க. ஒயில்ட் கார்டுல வந்து ஒரு கேம் விளையாடணுன்ற ஒரு மைண்ட் செட்ல வரவங்க வந்து ரொம்ப ரேர். நான் பார்த்த வரைக்கும் தான் ஒயிட் பட் கார்டுல அட்லீஸ்ட் வந்து சி இது இப்போ என்னன்னா இந்த இந்த சீசன்ல அப்படி ஒண்ணு பண்ணவே முடியாது. யாரு பாசிட்டிவ்னு யாரு பாசிட்டிவ் நம்மளால சொல்ல முடியாது. எங்க போய் கொட்ட முடியும் இன்னைக்கு? எல்லாத்து இந்த வாட்டி வைல்ட் கார்டு தனித்துவமா என்ன மட்டும் தான் நிக்க முடியும். இல்ல அது அதாவது அப்படி இல்ல. வைல்ட் கார்டு பாசிட்டிவோ ஹனீஃபா. இல்ல அது அப்படி இல்ல. வைல்ட் கார்டு மீன்ஸ் இந்த பாசிட்டிவ் அப்படி கிடையாது. இங்க யார் வெளிய சப்போர்ட் அதிகமா இருக்கோ அவங்க கிட்ட தான் வந்து போய் மிங்கிள் ஆகணும்னு பார்ப்பாங்க ஒரு சில பேர். அதுதான் நான் மேல்கோட்டு காட்டினேன், வேற எதுவும் இல்ல. இல்லை ப்ரோ. இப்போ தேர்ட் வீக் தான். இப்போ என்னன்னா இப்போ வைல்ட் கார்டாக போகிறவங்களுக்கு இவங்க கண்டஸ்டன்ஸை நல்லா ரீட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அட்லீஸ்ட்ல இதில் ஒரு 4ல் ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே ஈஸியாக டைட்டில் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அங்கே காம்படிஷன் ரொம்ப கம்மி. நான் அப்படி சொல்ல வரேன். இப்போ எந்த சீசன்லயும் வைல்ட் கார்டு ஜெயிச்சது இல்லையா? ஐ திங்க் ஒரு சீசன்ல ஜெயிச்சிருக்காங்களோ? அர்ச்சனா போன ஜெயிச்சிருக்காங்க. சீசன் அர்ச்சனா போன சீசன் ஜெயிச்சாங்க. அர்ச்சனா அதுக்கு ரீசன் போன வேற. இல்ல போன போன சீசன் சீசன் இல்ல, இல்ல. 7 அதுக்கு அர்ச்சனா முதல் சீசன். 7th. 7th ஓகே 7th ஆமா. அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸ் அர்ச்சனா ஜெயிச்சாங்கன்னா மைட் பி 2 காரணம். எல்லாரும் அவங்கள காரணம் பண்ணாங்க 2. 2வது அந்த இன்னொரு ரீசன் அது நான் இது இல்ல. கார்னர்லாம் மேட்டர் இல்ல. அவங்க வந்தோடனே பிரதீப் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த அதுதான் அப்படியே அதுக்கப்புறம் தான் கார்னர்லாம். இல்ல அதான் ஃபர்ஸ்ட் ப்ரோ. அட்லீஸ்ட் வந்தோடனே அவங்க பிரதீப் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணி இது பண்ணாங்க. ஃபைன். பிரதீப் சப்போர்ட் பண்ணாங்க. 2வது டே அதையும் அவங்க அதை கேரி கொண்டு போனாங்க. அந்த இதை அவங்க ஆப்போசிட்டா இருக்கிறது, அவங்க பேசுறது, ஹவு ஷி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி திங். இப்போ அப்ப என்னன்னா, இப்போ ஒரே ஒருத்தர் நீங்க சொல்லுங்க. ஒரு ஒரு இஷ்யூ போகுதுன்னா யார் தெளிவா போய் பேசி அதை சால்வ் பண்றது, இல்ல ஒரு கருத்தா சொல்றது யாரு சொல்லுங்க? யாருமே இல்ல. விக்கல்ஸ் வந்து சம்திங் இஸ் டூயிங் பட் ஒரு ஒரு எக்ஸ்டென்ட்க்கு மேல அவரும் காணாம வந்து இந்த சூப்பர்ன்ட்டு இப்போ ஃபுட்பால் மேட்ச்லலாம் ஒரு நல்ல ஒரு பாஸ் போட்டா வச்சுக்கோங்களேன், இன்னொரு ஃபார்வர்ட் மிஸ் பண்ணிட்டு நல்லா பாஸ் போட்டேன்னு கிளாப் பண்ணுவாப்ல. அதுதான் பண்றாப்லயோ இல்லையோ, ஒரு ஒரு சென்சிபிளான ஒரு பெர்சன் எதுவுமே கிடையாது. நீ சண்டை போடுறது மட்டுமே கிடையாது. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க. இப்ப யாரும் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணலன்னா, ஒன் திங் என்னன்னா, ஷி இஸ் பிளேயிங் ஹர் கேம். அவங்க வந்து பேக் பைட் பண்றாங்களோ, ஏதோ அனலைஸ் பண்ணி ஏதோ உருட்டி பிரிச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு ப்ரோமோ 2 ப்ரோமோலயும் சூப்பரா வராங்க. இல்ல அவங்கள எண்ட் ஆஃப் கெஸ் தி டே ஷி பண்ண இஸ் ஆல்சோ டூயிங் முடியல. த பேக். நீங்க கரெக்ட். எண்ட் ஆஃப் தி ஒரு டே நாள்ல வெளியில இருந்து வந்தா கூட இப்ப நம்ம சீசன் நம்ம எல்லாமே பாக்குறோம். பாருவோட கேரக்டர் இதுதான் நம்மளாலேயே டக்குன்னு முடிவு பண்ண முடியல. கெஸ் அந்த பண்ண கரெக்ட். மாதிரிதான் அவ கேம் விளையாண்டுட்டு இருக்கா. ஒரு வாரம் பார்த்தா டெரரா இருக்கா, ஒரு வாரம் வாயாடியா இருக்கா, ஒரு 2 நாள் பார்த்தா யார்கிட்ட எல்லாம் சண்டை போட்டாலும் திருப்பி அவங்க கிட்ட போய் பேசலாம் நேரடியா. பாய்ஸ்ன்னு சொல்றோமோ அவங்க கிட்டயே போய் கைண்டா கன்வே பண்றா. அவளை வந்து எப்படிப்பட்ட கேரக்டர்னு நம்ம யாராலையுமே வந்து கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் பாரு வந்து கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்ப வெளியில இருந்து அடுத்து வரவங்களும் இதே குழப்பத்தோட தான் வருவாங்க. இவகிட்ட போய் பேசலாமா வேண்டாமா, இவ எப்படிப்பட்டவன் கெஸ் பண்ண முடியாத மாதிரி தான் அவளோட வீடியோஸும் இருக்கு, கேம்ஸும் இருக்கு. அதனால பார்வை டக்குன்னு டச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வெளியில இருந்து வர்றவங்க கூட. கரெக்ட். அது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அக்கா நீங்க பேசுங்கக்கா. ஏதோ சொல்ல வந்தேன் மறந்துருச்சு. சரி விடுங்க. மலைச்சாரல் பேசுங்க. இல்ல அவர் கேட்ட கொஸ்டின் தான். என்ன கேட்டாருன்னா, வெளியிருந்து வர்றவங்க இப்ப இவங்கள அனலைஸ் பண்ணிட்டு வருவாங்க வைல்ட் கார்டுன்னு. அனலைஸ் பண்றதுக்கு இவங்க ஏதாவது கேம் ஆடினா தானே அனலைஸ் பண்ண முடியும். இவங்க வந்து விளையாடுற 3 பேர் தான் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க 3 மத்தவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாம அவங்க எப்படி அனலைஸ் இல்ல பண்ணுவாங்க? அட்லீஸ்ட் கனிய பத்தி தெரிஞ்சு விலகியாவது இருப்பாங்கல்ல. அது இருப்பாங்க. மிச்சம் இருக்கிறவங்க மிச்சம் 19 பேர் இருக்காங்களா? 17 பேரா 18 பேரோ இருக்காங்க. ஒரு 4 பேர தான் அனலைஸ் பண்ண முடியும். மிச்சம்லாம் என்ன பண்றாங்க அனலைஸ் பண்றதுக்கு? எனக்கு இல்லம்மா அது
சொல்லுங்க பானு சொல்லுங்க. இல்ல பேசுங்க பேசுங்க. அதுதான் கேக்குற கேள்வி. இந்த வைல்ட் கார்டு வந்து சேம் எப்படி இப்ப உள்ள போயிருக்காங்களோ, அவங்களோட ஒரு 50% மைண்ட் செட்ல தான் இவங்க உள்ள என்ட்ரி ஆவாங்க. ஏன்னா வைல்ட் கார்டு வந்து ஒரு 50 டேஸ், 45 டேஸ் சம்திங் அந்த இதுல தான் உள்ள விடுவாங்க. இந்த சீசன்ல முன்னாடியே ரொம்ப சீக்கிரமா உள்ள விடுறாங்க. ஸோ இவங்க யாரையுமே ரொம்ப அனலைஸ் பண்ணியிருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு முடியாது. பட் இந்த மாதிரி கனியோட கேங்கு, வெளியில அவங்களோட கேங்க்கு எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுப்பாங்க. தான் ஸ்டார்ட் பண்ணும். அதே மாதிரி யாரு உள்ள போனாலுமே டே பை டே மாறிட்டே இருக்கு. இப்ப சுபா சொன்ன மாதிரி அவங்களோட கேம் பிளே வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தபடி தான் மாத்தி மாத்தி தான் விளையாடி ஆகணும். போன வாரம் சண்டை போட்டுக்கிறாங்க. மொத நாள் சண்டை போட்டுக்குவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே சேர்ந்து தான் அந்த கேம ப்ளே பண்ற மாதிரி இருக்கு. இல்ல பேசிக்கிறாங்க. அந்த 20 மெம்பர்ஸ்க்குள்ள அந்த ஒரு வீட்டுக்குள்ள இந்த ஒரு பாண்டிங் தான் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ வைல்ட் கார்ட் வரட்டும். அவங்க எப்படி விளையாடுறாங்கங்கிறத பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதுதான் இந்த சீசன்ல அனலைஸ் பண்ணவே முடியாது. பண்ண முடியாதுன்னா எதுவுமே அவங்க யாருமே எதுவுமே பண்ணல. ஒண்ணு. ரெண்டாவது இந்த பாப்புலாரிட்டி பேஸ் பண்ணி வேணா இந்த வெளிய சப்போர்ட் இருக்கு இல்லையா, அது பேஸ் பண்ணி வேணா அது அவங்க கேம் பிளே வேணா மாறலாம். இதுதான் பண்ண முடியும். மூணாவது நான் சொல்ல வந்தது வந்து ஐயோ மியூசிக் வருது ஏமாக்கா வெரிகன் இல்ல பண்றதுக்கு. அது ரீகனெக்ட் பண்ணும் போதெல்லாம் மியூசிக் வருது. அதான் சாரி. அதான் ஸ்பீக்கருக்கு என்னால ஓகே ஓகே. குடுக்க முடியல. அதனாலதான். அதுதான் நான் அவுட் ஆஃப் சிலபஸா விக்கல்ஸை பாக்குறேன். போன வீக்கோட அவன் கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. விக்ரம் சொல்றேன். உம் கொஞ்சம் காமெடி பண்றதுல இருந்து அவனுடைய இது வந்து எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசுறான். எந்த இடத்துல பிரச்சனையும் நடந்தா கூட அந்த இடத்துல பேசக்கூடாதுன்னா அமைதியா பேசாம இருந்துடுறான். எனக்கு இன்னமும் அவன் கேம் பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு தோணுது. எல்லாரோட கம்பேர் பண்ணும்போது அவன் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு எல்லாமே பண்றான் தோணுது எனக்கு. எதுக்கு எடுத்தாலும் ஓவர் ஹைப் ஆகாம கம்போஸா பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த கேங்ல இருந்து இப்போ அவங்க நம்ம கொஞ்சம் வெளிய வரணும் ஒவ்வொரு ப்ரோ. சாரிக்கா போங்க. ஆமா. இல்ல இப்ப நம்ம ஒவ்வொரு பிளேயரையும் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம்ல பானு, அத பண்ணுங்க. பண்ணலாம். சேம் தான். இப்ப இவரு சொன்னார்ல அந்த இல்ல பானு விக்ரம். இந்த அ, 2, அ. 3 பேர ஸ்கிப் பண்ணிருங்க. பானு இது விஜய் இது பார்வதி இழுத்தோம்னு வச்சுக்கோமே நெறைய வரும். இத விட்டுட்டு மித்தவங்கள விளையாடுறவங்கள பேச சொல்லுங்க. அப்பதான் வந்துட்டு அவங்கள பத்தி என்ன தெரியும் நமக்கு தெரியும். ஏன்னா ஒண்ணும் இல்லையே. பார்த்தாலும் சுத்தி சுத்தி நம்ம அப்பா தானே விஜய், பார்வதி, திவாகர் இவங்கள சுத்தி தான் வந்துட்டு இருக்கோம். அவங்க மட்டும் தானே விளையாடுறாங்க. எங்கள என்ன பண்ண சொல்றீங்க? லைவ்ல சரி எங்களுக்கு நான் அவங்க தான் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க பேசாம நான் கேட்கிறேன். இப்ப ஒரே ஒரு பேரு. கனி அக்கா. வாவ்! ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வாவ்! சிம்பிளி இன்னைக்கு ஒரு வெஸ்ட். டான்ஸ் ஆடுனாங்க. நான் சொல்றேன். நான் தான் ஃபர்ஸ்ட்டு. எங்க அக்காவுக்கு நான் தான் கொடி பிடிப்பேன். ஆ இன்னைக்கு ஒரு டான்ஸ் ஆடுனாங்க. நேத்து ஏன்னு தெரியல. ஸோ ஓகே. அந்த டான்ஸ் ஆடியிருந்தாங்க. ஓகே. இவங்க எப்படி தெரியுமா? இவங்களோட கேம் பிளே பயங்கர கன்னிங். அதாவது அவங்க ஓப்பன் அப்பா பேச மாட்டேங்கிறாங்க டைரக்ட்டா. ஆ ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அத வந்து சொல்றாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்வதி. பார்வதி நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம் இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கு. இது நெறைய எக்ஸாம்பிள் என்னால சொல்ல முடியும். ஸோ அதுக்கு தகுந்தபடி இன்னைக்கு கூட அந்த கேம்ல அவள சபரிக்கு அவங்க கேங் வின் பண்ணணும். கார்டு எடுத்து போட்டிருப்பாங்க. லைவ் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம வந்து கெஸ் பண்ணி ஒவ்வொருத்தரையா இது பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒண்ணு எடுத்திருப்பாங்க. ஆனா அது யாரும் ஒத்துருக்க மாட்டாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் கனி வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டு. ஒரு குக்கிங்ல இருந்துட்டு ஒரு பேசிக் குக்கிங்லயே அவங்க வந்து இவ்ளோ தூரம் கன்னிங் பண்றாங்க. ஸோ எனக்கு வந்து அவங்கள வந்து நான் ஸ்லோ பாய்சன் பேர் வச்சிருக்கேன். நாகேஸ்வர் ராவ் கை தூக்குனீங்க. பேசுங்க நெக்ஸ்ட். நான் உங்களுக்கு பானு சொல்றத அக்ரி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பண்ணிருங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களுக்கு பேச விடுங்க. நீங்க என்ன பாருங்க டபக்குன்னு கட் பண்ணி விட்டீங்க. இல்ல. நான் சொல்ட்டேன் அவங்க ஸ்லோ பாய்சன். நான் தான் சொல்லிட்டு தான் முடிச்சேன். என்ன பொறுத்தவரைக்கும் கனி வந்து ஸ்லோ பாய்சன் நான் பேர் வச்சிருக்கிறேன். அப்படி சொல்லிட்டு நாகேஸ்வர ராவ். யார்? கனி வந்து கன்ஃபார்மா வந்து செம்ம அனலைசர். அவங்க வந்து ஒரு ஃபாக்ஸு. சாரி நாகேஸ்வரா நான் இன்டரப்ட் பண்றேன்னு சொல்லாதீங்க. ஓகே சரி பரவால்ல, கன்டின்யூ பண்ணுங்க. பரவால்ல. ஃபாக்ஸ் தான். எனக்கு என்னன்னா சரி அட்லீஸ்ட் பண்ணுங்க இப்போ பண்ணுங்க. ஆ பார்வதி வெர்சஸ் கனி இருந்துச்சுன்னா, ஐ வாண்ட் திஸ் டு அட்லீஸ்ட் அவன் அப்படி இருக்கணும். அவ்வளோதான். அவங்க வாட் எவர் ஷி இஸ் தேர். அவங்க எனக்கு தெரிஞ்சு கன்னிங்கா இருக்காங்க. இது ஒன் திங் இஸ் அவங்களுக்கு அந்த ஃபீடு, அவங்களுக்கு கொடுத்த இன்புட்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் போவாங்க. பட் யா அந்த கன்னிங்னஸ் இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. பட் ஓவரே சவுண்ட் எக்ஸ்போஸ் ஆகாம இருக்காங்க. யா தேர் வில் பி அ டிட் ஃபார் டேட் ஃபார் தட்.
ஹனிஃபா பேசுங்க. நான் பேசலாமா? ஓகே. நீங்க அவங்க பாய்சன் அவ்வளவுதான். என்ன ஸ்லோ பாய்சன் ஆகுது? ரெண்டாவது ஸ்லோ பாய்சன்னா ஸ்லீப்பர் செல். இதுக்கு இல்ல மட்டும் இல்ல ரிப்ளை பண்ணிடுறேன் ஹேமா ப்ளீஸ். ஸ்லோ அது பாய்சன் நான் அங்க எதுக்கு ம் நீங்க ஹவுஸ் மேட்ஸ்க்கு வேணா சொல்லலாம் ஸ்லோ பாய்சன். வெளியில இருந்து ஆமா. பாக்குறவங்களுக்கு தெரியுது பச்சையா அது ஒரு விஷன்ட்டு. அது எதுக்கு நம்ம ஸ்லோ பாய்சன்ல இல்ல போயிட்டு ஹனிஃபா நான் ரெண்டாவது சொல்றேன். ஹனிஃபா இதுக்கு நான் சொல்றேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, சாரி. அதாவது நான் எதுக்கு ஸ்லோ பாய்சன் பேர் வச்சிருக்கேன்னா, பாய்சன் அப்படின்னா போட்டு சாப்பிட்டோன்னே உடனே ரியாக்ட் பண்ணிடும். ஆனா இங்க இருக்கிற அத்தனை பேரும் அந்த 9 பேரை நான் 10 பேர் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அவங்க லிஸ்ட்ல. அந்த 10 பேருக்கும் அவங்க அவங்க கொஞ்சம் 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 கொஞ்சமா விஷயத்த கலக்குறாங்க. இவள வந்து போட்டு அடிங்கிறத வந்து லைவ்ல பாக்குற எனக்கு நல்லா தெரியுது. அவங்க புகுட்டுறாங்க. அது பாய்சன்னா ஒரே டைம்ல டெட் ஆயிடுவோம். ஆனா இது அப்படி கிடையாது. ஒவ்வொரு விஷயமா அவங்க பக்கத்துல எல்லாத்தையுமே இழுக்குறாங்க. அவங்களோட கருத்தை வந்து திணிக்கிறாங்க. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். சொல்லுங்க, பேசுங்க. சொல்லியிருக்கோம் கனியை பத்தி. அவங்களுக்கு தெரியாம இருந்தாதான் நீங்க சொல்லலாம். தெரியுது ஒரு சில பேர் அவங்க பண்றது பச்சையா தெரியுது. அரோரா வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கூட ஈஸியா பார்வதி கூட நம்ம ஒரு சைடு வச்சுக்கலாம். ஆனா இவங்க ரொம்ப மோசம்ன்ற மாதிரியே பேசியிருப்பாங்க. அந்த கிட்ட பாத்தீங்களான்னு தெரியல. ஆமா, நான் பார்த்தேன், சொல்லியிருப்பாங்க நான் அரோரா. பார்த்தேன். ஆமா. அப்போ அரோரா அப்போ இல்ல. நீங்க வந்து வியன்னா. வியானாவா அரோராவா? அரோரா தானே வியன்னா. அது தெரியல. சரி, ஓகே. யாரோ சொல்லியிருக்காங்க தானே. அப்ப தெரியுது அவங்களுக்கு வியன்னா. கேம் பிளே பண்றாங்கன்னு தெரியுது தானே. அப்ப எல்லாமே வந்து எல்லாம் கண்மூடித்தனமாலாம் யாரும் நம்பல. அவங்க கேம் பிளான் புரியுது. அவங்க நேரம் வரும்போது ஆளுக்கு வன்மத்தை கக்கிட்டு இது பண்ணிட்டு போயிடறாங்க. அதுதான் அங்க நடக்குது. இல்ல, இல்ல. பார்வதி கண்டிப்பா. ஓப்பனா இருக்காங்க. இ- ம். பார்வதி ஓப்பனா இருக்காங்க. இவங்க அமைதியா இருந்துட்டு நேரம் வரும்போது பாத்துக்கலான்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க தவிர்த்து யாரையும் கண்ட்ரோல் பண்ணி ஹம், இ- மூளை செலவு பண்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. இல்ல. வியன்னா வந்து அந்த கேங்குக்குள்ளேயே இல்ல. வியன்னா வந்து அந்த தான் கனி கேங்குக்குள்ள இருக்காங்க. கனி கேங்குக்குள்ள இருக்கவங்களுக்கு கனிய பத்தி இன்னும் தெரியல. இன்னைக்கு கனி வந்து நெறைய இடத்துல அவங்கள வந்து இன்னைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நெனைச்சாங்க. பட் 2 இடத்துல சபரி ஒரு இடத்துல கட் பண்ணி விட்டாரு. இந்த வெளியில அந்த இதுல வந்து மீதி இருக்கவங்க வந்து எஃப்ஜேக்கும் சபரிக்கும் கிடைக்கக்கூடாது அதுக்குன்னு இல்ல. இவங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்தது. அந்த இடத்துலயே கட் பண்ணாங்க. ஆனா அந்த கேங்குக்குள்ள இன்னும் கனியோட ப்ளே தெரியல. அது தெரிஞ்சாதான் வெளியில வரும். சொல்லுங்க மலைசாரல். ஐ பானு சொன்னத அக்ரி பண்ணிக்கிறேன். ஆனா ஸ்லோ பாய்சன் நான் அது ஒரு விஷ பாட்டல்ன்னு தான் சொல்லுவேன். பானு ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க சொல்லாம அவங்க பண்ணத. என்னன்னா, அந்த டிஃபென்ஸுக்கு கூப்பிடுவாங்க கேம்ல. டிஃபென்ஸ் 6 பேர் வந்து பண்ணுங்கன்னு சொல்லும்போது, நீங்க 7 பேரா இருக்கீங்க. ஒருத்தங்க வெளிய போயிருங்கன்னு சொல்லும்போது, கரெக்ட்டா வெளிய போயிருச்சு கனி. ஏன்னா, அங்க ஆமா. இருந்து நம்ம யாரையாவது டிஃபெண்ட் பண்ணா, அவங்க குரூப்ல இருந்து அம்புன்னு சொல்லி ஆளா வெளிய ஓடி போய் நின்றுச்சு. அந்த இடத்துல தான் நான் வந்து அத விஷ பாட்டில்னே முடிவு பண்ணேன். பயங்கர டிப்ளமேட்டிக்கா விளையாடுது கேம. அது மலைசாரல் அதையும் நான் அதெல்லாம் நோட் கூட பண்ணேன். பரவாயில்ல பானு அக்கா. அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஒரு கேவலமான ரீசன் சொன்னாங்க பாருங்க. என் எல்லோ ட்ரெஸ் ஸ்பாயில் ஆயிடுதுன்ட்டு ஆ நொந்துட்டேன் நானு. ஆமா. ஏமா அதுதான் மம்தா. அதெல்லாம் எபிசோட்ல வந்துச்சா மம்தா? இதெல்லாம் இல்ல காட்டுனாங்களா? இல்ல அதுதான் சொல்றேனே எபிசோட்ல இதெல்லாம் அந்த எனக்கு 2 நிமிஷம் டாஸ்க்கு தான் நம்ம ஆட வந்தேன். அதுல எல்லோ ட்ரெஸ் ஸ்பாயில் ஆகுறதுல என்னமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சிரிப்பு அது தாங்க ரீசன் முடியல. இல்ல மம்தா. அந்த 4 பேர்ல ஒருத்தங்க அதுக்கு எதிரா திரும்பிறக்கூடாதுன்னு அது கேர்ஃபுல்லா டிப்ளமேட்டிக்கா கேம் ஆடுது. அது ஒண்ணு மலைசாரல். இன்னொரு விஷயம். இந்த கான்வர்சேஷன் வந்ததுக்கு ரீசனே அது முதல்ல சபரி எஃப்ஜேவா தான் ஜெயிக்க வைக்கணுங்கிறது. ஆமா, அதோட ஆமா, பிளான். ஆமா. அதுக்கு வந்து ம். யாரும் ஒத்துக்கல. மண்டையாட்டுனாங்க ஆமா. பானு. அந்த இவன் இந்த அந்த அந்த பையன் பேர் என்ன? பாம்பேல இருந்து வந்திருக்கான்ல. அவன் மட்டும் தான் இல்ல நம்ம இல்ல எல்லாரையும் டிஃபெண்ட் பண்ணணும்னு பிரவீன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. இல்ல நம்ம வந்து இதுல போலான்னு ஃபர்ஸ்ட் அவன் தான் வாய்ஸ் ரைஸ் பண்ணான். அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாம் கன்வே ஆனாங்க. அப்பயே அது மூஞ்சி ஓகே, சின்னதா ஓகே. ஆயிடுச்சு மலைசாரல். அதுக்கப்புறம் தான் இந்த ம், எல்லோ ட்ரெஸ் எல்லாம். இது எல்லாத்தோட ம், மேல காலையில இந்த எஃப்ஜேக்கும் இந்த ஆதிரேக்கும் ஃபைட் நடக்கும் தெரியுமா? இது என்னதுன்னா 2 ம். பேரையுமே சமாதானம் பண்ணி தோசை ஊட்டி விட்டுட்டு அவங்கள வந்து அவ்வளோ தூரம் வந்து இழுத்து வச்சுக்குது. ஒவ்வொன்றா சொல்லி 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 அந்த மாதிரி வச்சிருக்குது அது. நீ போய் பேசு இந்த மாதிரிலாம் இன்னைக்கு சொல்லி விட்டது ஆதிரைட்ட. அதுதான் வந்து போய் பேசு அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னைக்கு லைவ்ல சொல்லுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. நேத்து இந்த இது பண்ணதே இது சொல்லி தான் நடந்தது அப்படின்னு.
அந்த அளவுக்கு அது தட்டி கேட்கலாம். அப்புறம் பேட் வேர்ட்ஸ்லாம் பேசுறாங்க. பாருங்களா, இதெல்லாம் என்ன அக்கா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுல எல்லாம் அத உட்காந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஒரு இதுன்னு தெரியல. அதுதான் அந்த குரூப் வந்து கலையக்கூடாதுங்கிறதுல கனி அவ்ளோ ஆர்வமா கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுது அந்த குரூப்ப. நேத்து சண்டை கண்டிப்பா வந்துச்சு சொல்லுங்க. தெரியுமா? ரம்யா சண்டை. அதுல வந்து கனியோட ஸ்டாண்ட கவனிச்சீங்களா? லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும். அது வந்து ரொம்ப இதா அந்த ஆதிரையும் அதுக்கு ஆதிரைக்கும் வேணும். ஆதிரை இன்வால்வ் ஆயிருக்கிறனால ரம்யாக்கு சப்போர்ட் பண்ணல. அப்படியே ஒதுங்கிடுச்சு. ஹேமா பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணு. இந்த இருக்கார்ல, கேப்டனு, அப்புறம் வந்துட்டு ஆதிரையுமே காலையில அந்த அந்த இது போய்க்கிட்டு இருந்துச்சுல்ல, கேப்டனோட இது வந்துட்டு, நான் அதுக்கு முன்னாடி நடக்கிற கிளிப்பையும் பார்க்குறேன். எவ்வளோ காண்டியேத்தி இருப்பாரு பிக் பாஸ. அப்ப கூட போயி மைக்க இது பண்ணிட்டு சீக்ரெட்டா வந்து கதை பேசிட்டு உட்காந்துருக்காய்ங்க. அதுதான் டேட்டிங் நான் போட்டு. சொன்னேனே. ஹேமா. அதுல ஆ. அவரோட இல்ல கோவத்தோட ஒரே இல்ல அவரு வெறுப்பாயி இன்டைரக்ட்டா சொல்ட்டாரு. என்ன கேட்டா என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? டிசிப்ளின் இல்லன்னா சொல்லியிருக்கவே கூடாது. இல்ல இந்த இந்த கேப்டனோட கேப்டன் பேர் வரும்போது நம்ம இழுத்து விடலாம் மலை சார். இப்போதைக்கு கன்னியோடது வேற யாராவது கமெண்ட் பண்றாங்களான்னு கேட்டுக்கலாம். வேற யாராவது கமெண்ட் பண்றாங்களா அது கன்னி? ஒண்ணும் இல்லம்மா. அது மாதவன். எனக்கு மதர் தெரசா லெவலுக்கு கொண்டு போய் வச்சுட்டு உட்கார வச்சிருக்காய்ங்க. இதுதான் என்னோட பாயிண்ட் வந்துட்டு அவ்வளோதான். மாதவன் வந்திருக்காரு. மாதவன் அவர்கிட்ட பேசுங்க. கேளுங்க கனியோட கேம். இதுல கனியோட கேம் வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து கிச்சன்லயே இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நான் 3வது நாள் பிக் பாஸ் உள்ள ஒரு பெரிய ராடு ஒன்று உள்ள விட்டு அடிச்சுக்கிறாரு பொழுது. அதுல இருந்து அவங்க பயந்து திருப்பி கேமை மாத்தி உப்பு போட்டு சாப்பாட்டுல கேம் விளையாட ஆரம்பிச்சாங்க. இந்த கேம் ஒரு அழகா மொத நாள்ல இருந்து அழகா உட்காந்து எல்லார்கிட்டயும் பேசி 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 எல்லாரையும். இப்ப இந்த வாரம் என்ன பண்றாங்க, அந்த கேங்கை வச்சு பொம்மலாட்டம் ஆடுறாங்க. இப்ப இவங்க தான் பொம்மலாட்டம் மாஸ்டர், முன்னாடி ஆடுறதுங்க எல்லாம் பொம்மைங்க. நல்லா மாஸ்டர் நல்லா பாட ஆரம்பிச்சிட்டாங்க, டாஸ்கையும் ஜெயிச்சிட்டாங்க. இப்ப இந்த வாரம் இந்த பொம்மை மாஸ்டர் விஜய் சேதுபதி ஹோஸ்டா நின்று அடிப்பாரா இல்லையான்னு தான் எனக்கு ஒரு டவுட்டா இருக்குது. ஓகே. கனியோடது பேசிக்கிருக்கோம் மாதவன். அடுத்து வந்து நம்ம வேற யாராவது கனிய பத்தி பேசுறது இருக்கா? ஏமா மம்தா சொல்லல. மம்தா சொல்லுங்க. மம்தா சொல்லுங்க. போவோம் நம்ம. மம்தா. மம்தா இல்லையா? மம்தா. தூங்கிட்டாங்களா? இல்ல இருக்கேன். இல்ல நீங்க எல்லாம் கனியோட எஸ் கனியோட கேம் நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி தான். அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, எதுவும் டைரக்டா வந்து மேபி அவங்களோட சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கட்டும், எதுவும் டைரக்டா பண்ண மாட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, சில பேரை வந்துட்டு கேக்குறவங்க யார் இருக்காங்க அவங்க நல்லா பேம்பர் பண்ணிட்டு அவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் இருக்குன்ட்டு சொல்லிட்டு அத சொல்ல வைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இது ட்ரிக்கி தான். பிரெய்னி, ஷீ இஸ் ஆக்சுவலி பிரெய்னி. ஆனா வந்துட்டு அது நல்லபடியா ஆடினாங்கன்னா அவங்க வந்துட்டு வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆவாங்க. பட் அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா நெகட்டிவா போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஸோ அது வந்து நெகட்டிவா தான் பேர் வரப்போகுது. இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரகுராம் 2.2 மாறதுக்கு ஆல்மோஸ்ட் மாறிட்டாங்க. இப்போ மாறாததுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க பாருங்க, எப்பவுமே வந்துட்டு அவங்க பிளேம் பண்ற ஒரு பர்சன் வந்துட்டு பார்வதி. அது தெரியல. இன்னைக்கு கூட நான் பார்த்தேன். இன்னைக்கு கூட அந்த அவங்க மட்டும் இல்ல, அந்த ஹோல் குரூப்பே அந்த ஆதிரை இதுக்கும் வந்துட்டு அவங்க டியூலெக்ஸ் இதுலதான் இருக்காங்க. ஆனா பார் அந்த பையனுக்கோ எஃப்ஜேக்கோ சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒரு வார்த்தை பொதுவா சொல்றதுக்கு பார்வதி அப்பத்துக்கு அப்பவே நீங்க வந்து எஃப்ஜேன்ட்டு சொல்லுங்க, பொதுவா ஏன் சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அதுல எதுவுமே தப்பு எனக்கும் தெரியல. ஆனா அது வந்துட்டு அவங்க எப்படி சொல்றாங்க, அதுல தேவையா நம்மளுக்கு இதெல்லாம் அவெல்லாம் சொல்ற மாதிரி. சோ இவங்க எவ்வளோ இது பண்ணி வச்சிருந்தா ஏன்னா பண்றாங்க இவங்க. ஸோ கேம் பிளான். ஸோ கேம்ல கூட அந்த டாஸ்க் நடக்கும்போது இவங்க தான் வந்துட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் அவங்க கேட்டுட்டும் இருந்தாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேர்ன் இல்லை, அதுக்கு முன்னாடி டேர்ன்
வந்துட்டு ரம்யா ஜோது வந்து லாஸ்ட் இதுல வந்து வச்சுட்டாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த டைம் வைக்காதீங்க, நெக்ஸ்ட் டைம் வைக்காதீங்க, இந்த டைம் வச்சிடுங்கன்ட்டு பிளான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதே வந்துட்டு இவங்க தான். ஸோ இந்த மாதிரி இருக்கு அவங்களோட கேம் பிளான். ஸோ இது இப்படியே போயிடுச்சுன்னா வந்துட்டு எல்லாம் வந்து பப்பெட்ஸ் ஆயிடுவாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, அடுத்தவங்க பேசுங்க. சுபா தான் பேசணும். சுபா சொல்லுங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க கேம? ஆனா ஒண்ணு யாரோட மட்டும் கேமா? இந்த தமிழெல்லாம் நான் சேர்த்து வச்சு கரெக்டா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே பிராணமே போகுதுடா சாமி. சொல்லுங்க. இல்ல, கரெக்டா மலை தான் சொன்னீங்க மம்தா. நீங்க கரெக்டா நல்லா தான் அனலைஸ் பேசுறீங்க. பண்ணிருக்கீங்க. யாரோட கேம் மலை? கனியோட கேம எப்படி பாக்குறீங்க நீங்க? அவங்களோட கேம் வந்து மலை சுபா ஒரே ஒரு எப்படியாவது தெரியல, அவங்களுக்கு ஒரே எதிரிங்கிற மாதிரி இதான் ஃபார்ம் பண்ணி இப்போ வரைக்குமே இருக்காங்க. அவங்க தூக்கணுங்கிற மாதிரி தான் அவங்களோட இது இப்போதைக்கு இருக்கு டாஸ்க்கு. இன்னைக்கு கேம்ல கூட பாத்தீங்கன்னா பார்வை ஃபர்ஸ்ட் தூக்கணும்னுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இருக்கிறப்ப இன்வைட் பண்ணிருப்பாங்க இல்ல, அந்த 2 பேர் இருக்கப்ப உள்ளார இருப்பாங்க கனி. அப்ப சொல்லுவாங்க, யார நம்ம ஃபர்ஸ்ட் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்கள வந்து நம்ம இது பண்ணுவோம்னு. அதுக்கப்புறமேட்டு இல்ல எல்லாரையுமே பிளாக் பண்ணுவோம், அவங்கவுங்க இதுபடி அவங்க விளையாடட்டும் அப்படின்னுவாங்க. அப்ப இவங்களோட இது பாருங்க, ஒரே டீமுக்குள்ள தான் இருக்காங்க, ஆனா அதுலயும் முரண்பட்ட கருத்து இருக்கு. அப்ப பாருக்கு அப்புறம் அடுத்து அவங்க சபரியவோ இல்ல வந்து காமுவோ வந்து டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்களோட ரியல் ஃபேஸ் தெரியும். அந்த மாதிரி இவங்க குட் ஃபேஸ்ன்னு காட்டிக்கிறதுக்கு சாப்பாடு அப்ப சொன்னாங்க பாத்தீங்களா, நாங்க உங்களுக்குலாம் கொடுக்காம சாப்பிடணுங்கிற எண்ணம்லாம் அந்த இடத்துல குக்கிங்ல வந்து அவங்க ஆர்வமா இருக்க மாதிரி அடிக்கடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க. பார்க்கலாம். ஆனா அது அந்த எஸ்ஜே வந்து நிறைய வேலை பார்க்கறான். ஆக்சுவலி பேட் பாயா இருந்தா கூட நிறைய இடத்துல அவன் குக்கிங்ல வந்து சின்சியரா வந்து பண்றான். ஆனா இவங்க வந்து அவனுக்கு டீச் சுபா பண்ற ஒரே மாதிரி நிமிஷம். தாத்தா வந்திருக்காரு. அவருக்கு வர ஸ்பீக்கர் சொல்லுங்க, கொடுங்க வர சொல்லுங்க. பானு. தாத்தா வாங்க தாத்தா. நிப்பாட்டுவோம். அடுத்து டைம் வரும்போது அப்படியே பேசுவோம். ஆனா எனக்கு உண்மையுமே இன்னைக்கு இந்த ஷோல இன்னைக்கு ஃபுல்லா வந்து துஷாரா வந்துட்டு இது பண்ணது ஹேப்பியா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஏய், இந்த மாதிரி ஹேமா ஒரே ஒரு நிமிஷம். சுபாக்கா வெயிட் பண்ணிருந்தேன். கனியோட டான்ஸ் பாத்தீங்களா சுபா? நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் தாத்தா சரி போச்சு. வந்துட்டு பானு, சுபா பேசுறதுக்கு முன்னாடி ஏதோ சொல்ல வந்தீங்களா, அத சொல்லுங்க. தாத்தா வந்திருக்காங்க. வணக்கம் தாத்தா, உங்களை அன்போடு அழைக்கின்றோம். யாருப்பா அது? சுபா செல்வா. ஓகே. நான் இப்ப திடீர்னு பாரு வந்துட்டாங்களோன்னு பயந்துட்டேன். ஏன் தாத்தா கனவுல கூட வராங்களா? இல்ல இல்ல இல்ல, இல்ல அந்த அவங்க மாதிரி தானே தேங்க்யூ நடக்குது சொன்னாங்க. இப்ப. அந்த இதே டோன்ல சொன்னாங்க. அதுதான் இவங்க இமிட்டேட் பண்ணாங்க. எப்படி தாத்தா ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து கண்டென்ட் கொடுக்குது தாத்தா. ஏங்க 24 மணி நேரம் கொடுக்குறாங்க, என்ன 1/2 மணி நேரம்ன்றீங்க? இல்ல அங்க ஒரு பயவுள்ளைக்கு கேப்டன் பதவியை பறிச்சு உட்கார வச்சுட்டாங்க குத்த வச்சு. இங்க வந்துட்டு அவனை மட்டும் பேசாம மொத்த வீட்டையும் பேசி கேமரா பிக் பாஸ் டீம் வந்துட்டு அவன் கிடக்குறான் லூசு போய் அழுதுட்டு கிடக்குறான். இங்கிட்டு திருப்பி கேமராவை வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் பார்வதிக்கு வாங்கிட்டு நானும் பாக்குறேன் அங்கேயே இருந்தா உட்காந்துருக்காங்க கேமராமேனும். ஆனா அவங்கள தவிர எல்லாரும் கெட்டவங்க, எல்லாரும் விஷம், எல்லாரும் தர குறைந்தவங்க. அது அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் எப்படி வருமோ தெரியல. அத நான் ஒரு போஸ்டாவே போட்டேன். ஏம்மா எல்லாத்தையும் வசனம் சொல்றான். அப்ப நீ எந்த கேட்டகரியிலம்மா வருவன்னு கூட கேட்டேன் தாத்தா. எனக்கு அதான் புரியல. எல்லாருமே இக்கனா வைக்குது. அப்ப நீ என்ன கேட்டகரி? கேப்டனை தூக்குனதை பத்தி சொல்லுங்க தாத்தா. நீங்க பாக்கலையா எவ்வளோ தரம் அவர் சொல்லுவாரு. பிச்சை எடுக்க வச்சுட்டாங்க பிக் பாஸ.
தாத்தா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தாத்தா. இந்த நம்ம அரோரா பண்றது தப்பு சொல்றோம், எஃப்ஜே பண்றது தப்பு சொல்றோம். ஆனா இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பண்றாருல, அரோரா கூட உங்களோட ஸ்மெல் நல்லா இருக்கு. என்னது சுபிக்ஷா எங்க பக்கத்து ஊரு உங்க வீட்டுக்கு வந்து நான் பொண்ணு கேக்குறதா? இதெல்லாம் கேட்கும்போது நம்ம அவர் எதுவும் கேட்க மாட்டோம். இந்த அரோராவே இவங்களை மட்டும் அடிக்கிறோமே, அது ஏன்? அடிக்கிறோமேன்னு என்ன ஏங்க சேர்க்குறீங்க? நீங்க என்னோட ரிவ்யூ பாருங்க. இன்னைக்கு பாருங்க. தாத்தா எனக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் சொன்னார்ல, ஃபுல்லா மணக்குதுன்னு. எனக்கு வேற தான் போச்சு. பயவுல குளிக்காம மொத்தத்துக்கும் ஃபுல் பாடி ஸ்ப்ரே, பாடி மிஸ்ட்லாம் போட்டு சுத்துது போல. அதத்தான் அதனால அப்படி சொல்றாருன்னு நினைச்சேங்க தாத்தா. வக்கரத்துல அது ஒரு வகையான வக்கரம். வக்கரங்கள் பல வகைப்படும். அதுதான் இந்த சீசனோட டேக்லைன். ஃபீல்டு கார்டாவது வந்து வண்டிய கொஞ்சம் தூக்கி நிப்பாட்டுங்களேன் தாத்தா. அந்தர பாலத்துல போய்க்கிருக்க பிக் பாஸ் வண்டிய. அம்மா இவங்களுக்கும் மட்டமான ஆட்கள் வந்தாதான் இவங்கள சமாளிக்க முடியும். ஏன்னா பார்வுக்கு அகேன்ஸ்டா யாருமே இல்லையே. அதனால பார்வை ஹேண்டில் பண்ணோம்னா அவங்களுக்கும் மோசமான யாராவது ஒரு ஆள் தான் வரணும். ஏய் போய் ஓரத்தில் உட்காரு அப்படின்னு சொல்ற அத்தாரிட்டேட்டிவா இருக்கக்கூடிய ஒரு லேடி யாராவது வந்தால் ஒழிய இது சரிப்படாது. யூ மீன் யாரு நம்ம அது யாரா இருப்பாங்க? குத்து மதிப்பா ஒரு பேரை சொல்லுங்க தாத்தா. இல்லையா ஐஸ்வர்யா அப்படி தாத்தா? இல்லை, எனக்கு யார் வராங்கன்னு தெரியாது. ஐஸ்வர்யா எல்லாம் வரமாட்டேன்ட்டாங்க. அப்போ நிறைய சீசன் கேட்டிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஆள் யாரா வரணும். நீங்க சொல்ற கேட்டகரி ஓகே. அத்தாரிட்டேட்டிவா இருக்கணும், எஸ்டர் ஹீரோயினா இருக்கணும், கரெக்டா இறங்கி அடிக்கக்கூடிய ஆளா இருக்கணும். கேம் அதான் ஒன் வேலயே போய்க்கிட்டே இருக்கு. ஒரு ஆள சுத்தி, 2 ஆள சுத்தியே போய்க்கிருக்கு. அங்க எல்லாரையும் கவர் பண்ணும்போது தான் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். என்னதான் இவங்க விஜய், பார்வதி நெகட்டிவா இது பாசிட்டிவா பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா, இதவே பார்க்க முடியல. சுவாரஸ்யம் ரொம்ப இதாகுது. டவுன் ஆகுது. எரி திருப்பி காமிச்சு, அதாவது